அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் அக்டோபர் 23லேருந்து 29 வரைக்கும் 5 பயிற்சிகள் இருக்குது. கட்டணமில்லா பயிற்சி. முன்பதிவு அவசியம். அக்டோபர் 23ஆம் தேதி பாலிலிருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரித்தல். பாலிலிருந்து மதிப்பு கூட்டல்னால் பாலிலிருந்து க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். க்ரீம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற பாலை ரோஸ் மில்க், பாதாம் மில்க் அந்த மாரி மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணலாம். க்ரீம் அப்படியும் சேல்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதை காய்ச்சினா நெய் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தயிரை மதிப்பு கூட்டலாம். பன்னீர், பாலாடை, சீஸ், வெண்ணெய், நெய் இந்தமாரி பல்வேறு வகையாக மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செய்யலாம். மதிப்பு கூட்டுறதுனால நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். கூடுதல் விலைக்கு விற்கலாம். அது செல்ஃப் லைஃப் அதிகமாகவும் இருக்கும். இப்போ நெய்லாம் கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கெடாமல் இருக்கும். அதேமாரி பன்னீர்லாம் 1 வீக் வரைக்கும் நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம். இந்தமாரி பாலிலிருந்து மதிப்பு கூட்டல் பயிற்சி கொடுக்குறாங்க. அக்டோபர் 24ஆம் தேதி தேனீ வளர்ப்பு பயிற்சி. தேனீ இயற்கையாகவே மரங்களில், மலை இடுக்குகள், மலையின் பாறை இடுக்கில், மரப்பொந்துகள் இந்த மாதிரி பல்வேறு வகையான தேனீக்கள், பல்வேறு வகையான தேன் கூடுகள் கட்டி இயற்கையாகவே தேனை உற்பத்தி பண்ணி சேமித்து வைக்கும். நம்ம வர்த்தக ரீதியாக அதெல்லாம் எடுத்தால் அது ரொம்ப நாளாகும். ரொம்ப அந்தளவுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம தேனீ பெட்டிகளை வச்சு நம்ம தேனை உருவாக்கி அதை விற்பனைக்கு அனுப்பலாம். அதுவும் ஒரு தொழில் செய்யலாம். அதுக்கான பயிற்சி தான் இது. தேனீ பெட்டிகளை வைத்து தேனீக்கள் மூலமாக எப்படி தேன்களை உருவாக்கி அதன் தேன் அடைகளிலிருந்து தேனை பிரித்து எடுத்து பேக்கிங் பண்ணி எப்படி நம்ம கமர்ஷியலாக விற்பனைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த தொழிலை குறைந்த முதலீட்டிலே ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் பராமரிப்பு அப்படிங்கிறது கம்மி. நோய் தாக்குதல், தடுப்பூசி, தீவன மேலாண்மை அந்த மாதிரியான தேனீ வளர்ப்பில் கிடையாது. தென்னை மரங்கள், தென்னை தோப்பு வச்சுருக்கோங்க, தாராளமாக இந்த தேனீ வளர்ப்பில் ஈடுபடலாம். தென்னை மரங்களில் 45 நாளைக்கு ஒரு முறை அந்த தென்னை பாலை விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தென்னை பாலை பூக்கள்லேருந்து தேனீக்கள் நிறைய தேன்களை சேகரிக்கும். அதனால் தாராளமாக தென்னை வளர்ப்பில் ஈடுபடுறவங்க அடிஷ்னலாக தேனீ வளர்ப்பு பயிற்சி பெற்று அந்த தொழிலை தொடங்கலாம். நன்மை பயக்கும். அக்டோபர் 28 பால் காளான் மற்றும் சிப்பி காளான் வளர்ப்பு. இந்த காளான் வளர்ப்பு பயிற்சி நம்ம சேனல்லே 3 இடத்துல 3 டைம் சொல்லியிருப்போம். ஒன்று பெரிய குளத்தில் அந்த கேவிகே இன்ஸ்டியூட்டில் பால் காளான் வளர்ப்பு. அடுத்தது சென்னையில். இப்போ இந்த டைம் சிவகங்கையில். அதுமாரி காளான் வளர்ப்பு அடிக்கடி பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. காளான் வளர்ப்பில் காளான் குடில்களை எப்படி அமைப்பது, அதுக்கான காளான் பெட்டுகளை எப்படி உருவாக்குறது, அதுக்கான வித்துக்களை விதைச்சி எப்படி காளான்களை வளர்ப்பது, அது பேக்கிங், விற்பனை வாய்ப்புகள், சந்தை வாய்ப்புகள் இதை பற்றி பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு காளான் வளர்ப்பில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறலாம். அடுத்த பயிற்சி அக்டோபர் 27 மற்றும் 28 2 தேதியில் பழங்களிலிருந்து எப்படி அதனுடைய மதிப்பு கூட்டி ஜாமாக மாற்றுறது, பழக்கூழ் தயாரிக்கிறது, குவாஷ் அந்த மாதிரியான பொருட்களை தயாரித்து எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக விற்பனை செய்யலாம், அதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. பழங்கள் ஈஸியாக கொஞ்ச காலத்திலே கெட்டுடும். சீக்கிரமாக அழுகி போகக்கூடிய நேச்சர் கொண்ட பழங்களை ரொம்ப நாளைக்கு அதை மதிப்பு கூட்டி எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி எப்படி விற்பனை செய்யலாம், அதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அத்திப்பழம்லாம் நம்ம அதை ட்ரை பண்ணி தேனில் ஊற வச்சு சேல் பண்ணலாம். நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காயாக ஊற வச்சு சேல் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய மாம்பழத்துலேருந்து மாம்பழக்கூழ் தயாரிக்கிறது, ஜாம் தயாரிக்கிறது,
தக்காளி பழத்துலேருந்து சாஸ், தக்காளி சாஸ், இந்த மாரி வாழைப்பழத்துலேருந்து அத ட்ரை பண்ணி சிப்ஸா போடுறது. இந்த மாரி பழங்களில மதிப்பு கூட்டி, அதை எப்படி விற்பனை வாய்ப்புகள அனுப்பலாம்? அதுக்கான பயிற்சி குடுக்குறாங்க. நெறைய பழங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஏரியாவுல இருக்குங்க. இதை மதிப்பு கூட்டி பயன்பெறுவதற்கான பயிற்சியை பெற்று தாராளமா பயன்பெறலாம். அக்டோபர் 29ஆம் தேதி சோலார் ட்ரையர் அதை எப்படி அமைக்கிறது? அதுக்கான மானியம் குறித்து வழிகாட்டல் பயிற்சி இருக்கு. சோலார் ட்ரையரை யூஸ் பண்ணி விவசாய பொருட்கள விரைவா அத காய வச்சு விற்பனை செய்திடலாம். அதுக்காக இந்த சோலார் ட்ரையர் யூஸ் ஆகுது. அது இல்லாம அதனுடைய செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பருப்பு வகைகள்லாம் சரியா காய வைக்கலன்னா வண்டு பிடிச்சிரும். அப்புறம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். பூஞ்சைகள்லாம் வந்துரும். அதேமாரி கடலப்பருப்பு, எள்ளு, அந்த எண்ணெய் வித்து பொருட்கள்லாம் நல்லா காய வச்சா தான் அதுலேருந்து எண்ணெய் பிரித்து எடுக்கும்போது எண்ணெய்கள் எண்ணெய் சீக்கிரம் வரும். பழங்கள், அந்த அத்திப்பழம்லாம் உலர்த்து. இந்த சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால பொருட்களுடைய தரம் குறையாது. இயல்புத்தன்மையும் நார்மலா தான் இருக்கும். இத பயன்படுத்துறது குறைந்த செலவு தான். சோலார் ட்ரையர் அமைக்கிறது மட்டும் தான் செலவு. நேச்சுராவே நமக்கு சூரிய ஒளி கிடைச்சிரும். பழங்கள், காய்கறிகள் இந்த மாரி ட்ரை பண்ணி, ஸ்டோர் பண்ணி பாக்கெட் போட்டு வித்துக்கலாம். சுண்டைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் மார்க்கெட்டில் விலை கிடைக்காதப்ப வத்தல் போட்டுக்கலாம். இலைகள், மூலிகை பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் நம்ம உலர்த்துறதுக்கு சோலார் ட்ரையர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கை விதைகள், முருங்கை இலை அனைத்தையுமே மருத்துவ பயன்பாட்டுக்கு, எக்ஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அனைத்து பயிற்சிகளும் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியோட உழவர் பயிற்சி மையத்தில் தான் கொடுக்குறாங்க. அது இந்த பயிற்சியை பெறுறதுக்கு ஒவ்வொரு பயிற்சிக்கும் தனித்தனியாக முன்பதிவு செய்துக்கணும். அதுக்கான மொபைல் நம்பர் இந்த காணொலியில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு, இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனையாக இருக்கும். நான் வேண்டிக்கிறேன். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.